கேதுக்கு உண்டான காரகத்துவங்கள், எத்தனை பேர் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க, எத்தனை பேர் கேது இருக்கீங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்துல பதிவு பண்ணும்போது டேட்டா பார்த்து, டைமா பார்த்து, பிளேஸா பார்த்து பதிவு பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு வரீங்களா? நோட் பண்ணிட்டு வருவதா நோட் பண்ணிட்டே வாங்க. இன்னும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்து வருது. இருக்கு, இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. மலர் மருந்துகள் இருக்கு, அரசு வேலை வாய்ப்பு இருக்கு, சுபமுகூர்த்த நிர்ணயம் இருக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா நியூமராலஜி இருக்கு. ஸோ முக்கியமான டாபிக் வந்து உபாசன தெய்வம், அது ஒரு நல்ல ஒரு டாபிக். ஸோ இதெல்லாம் நிறைய பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? இந்த லைவ் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு 10 மணி அல்லது 10 வரையும் தான் நடக்கும். நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ அதுவரை எந்த அளவுக்கு தகவல்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு, அதனால தான் வேகமாக சொல்லிட்டு வரேன். மறுபடியும் வீடியோ பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து கேதுனுடைய காரக தொழில்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேது அப்படின்னா வந்து ஞானம், அறிவு என்பது புதன், கேது என்பது ஞானம். சரிங்களா? இப்போ ஞானம் என்பது எந்த தொழில் தான் வந்து இல்லை, எந்த தொழிலுக்கு தான் வந்து ஞானம் தேவைப்படாது? எல்லா தொழில்களுக்குமே ஞானம் என்பது தேவைப்படும். சரியா? நீங்கள் எந்த தொழில் பண்ணீங்கன்னாலும் ஞானம் என்பது வேணும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய முழு புரிதல், முழு அனுபவங்கள் தான் வந்து ஞானமாக நமக்கு மாறுது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம எந்த தொழில் பண்ணினாலும் நம்ம வந்து பலப்படுத்த வேண்டியது சூரியன் 1, தனக்காரகன் குரு பகவான் 2, கேது பகவான் ஞானக்காரகன் வந்து 3. பிற கிரகங்கள்லாம் தேவைக்கு தகுந்த பலப்படுத்தல் எல்லாம் வந்து விட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போ ஞானம், நுட்பமான அறிவுகள். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மத குருமாராக இருக்கீங்க, மதம் ரிலேட்டடாக எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கேதுனுடைய காரக தொழில்கள் தான். ஆன்மீகம், அது இல்லாமல் வந்து கலைகள் சார்ந்த விஷயங்கள், எல்லா கலைகளுமே வந்து கேதுனுடைய காரக தொழில்கள் தான். முக்தி அடைய விரும்புகிறீங்க, அது ரிலேட்டடாக ஏதாவது பயிற்சிகள் எடுத்துக்கிறீங்க, பயிற்சிகள் வந்து கொடுக்குறீங்க, அதுவும் வந்து கேதுனுடைய காரக தொழில்கள் தான். குறிப்பாக வந்து ஜோதிடம், 64 கலைகள் இருக்கு இல்லையா, ஷார்ட்டாக சொல்லிடலாமே. கலைகள் எல்லாமே, டோட்டல் கலைகள் எல்லாமே வந்து புதன் கேது இந்த 2 கிரகத்தினுடைய அம்சம் தான். சரிங்களா? புதனும் கேதுவும் வந்து வெவ்வேறு கிடையாது. புதன் வந்து அறிவு, கேது என்பது ஞானம். அறிவால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து ஆரம்பிப்பீங்க. அந்த அறிவு தரக்கூடிய அனுபவங்கள் வந்து ஞானமாக வந்து மாறும். புதனும் கேது வந்து வெவ்வேறு கிடையாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த கேதுவை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து கணபதி யோகம் வந்து பண்ணலாம். ஏன்னா கேதுக்கு உண்டான கடவுள் வந்து கணபதி, அது இல்லாமல் வந்து ஜீவ சமாதிகள், ஆஞ்சநேயர் வழிபாடு. ஸோ இதெல்லாம் வந்து கேதுவை வந்து பலப்படுத்துறதுக்குண்டான வழிபாடுகள். கேது அப்படின்னா கணபதி ஹோமம்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, கேது அப்படின்னா தர்பை புல். ஆக்சுவலாக வந்து தர்பை புல் வந்து ரெகுலராக வந்து வீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தொழில் பண்ணுற இடத்துல பார்த்துக்கோங்க. உங்களுடைய பர்ஸு, பணம் எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கனாலும் நல்ல தன வருவாய் கிடைக்கும். அருகம்புல் வந்து கேது. அருகம்புல்னா அருகம்புல் மேல் பகுதி மட்டும் கிடையாது, வேர் பகுதி சேர்த்தி தான். ஸோ அதுவும் வந்து கேதுனுடைய அம்சம் தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகம்புல் வளர்ப்பது, அதுதான் அருகம்புல் ஜூஸ் வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க. அது வந்து கேது வந்து பலமாகும். முன்ன சொன்ன மாதிரி ஜீவசமாதிகள் அடிக்கடி போயிட்டு வாங்க, தியானம் பண்ணுங்கள், ஒரு யோகா பண்ணுங்கள், முத்திரை பயிற்சி பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதிகமாக வந்து உணவுகள் வந்து சிறு தானியங்கள் வந்து எடுத்துக்கோங்க. கொய்யா வந்து அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும், கொய்யா வந்து என்னென்னா மூலம் நட்சத்திரத்துக்குனால ஒரு உணவு. கொய்யா பழம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஞானம் வந்து கிடைக்கும், தெளிவு கிடைக்கும். நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்ற அந்த கர்மாவை வந்து புரிஞ்சிக்க முடியும். மூலத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிறப்புக்கு உண்டான அத்தனை கர்மாவும் இருக்குது. அதனால தான் சித்தர்கள் வந்து தியானத்திலிருந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள்லாம் ஆகணிக்கு எடுத்துகிட்டு போய் எரிச்சாங்க. ஸோ அதுதான் வந்து வரலாறு. புரிஞ்சுட்டிங்களா? அதே போல் மூலத்துக்கு உண்டான விலங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் நாய் வளர்க்கலாம், அல்லது வந்து பெண் நாய்களுக்கு உணவிடலாம், உதவிகள் வந்து பண்ணலாம். அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கேது வந்து பலமடையும். அதே போல் மூலிகை சம்பந்தப்பட்ட உணவுகள், மருந்துகள் எல்லாமே வந்து கேது பகவானுக்கும் உண்டானது தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து மத குருமார்களை வந்து சந்திப்பது, அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது. ஸோ அதுவும் வந்து கேதுவை வந்து பலப்படுத்தக்கூடிய அம்சங்கள் தான். இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து நீங்கள் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. ஒரு புது விஷயத்தை ஜோதிடத்தை இது வந்து தொழிலில் வந்து கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். ஆனால் வந்து நல்ல பிளானிங்கு, ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது தேவையான அளவுக்கு வந்து ரிசல்ட் இல்லை. நம்மளால் அந்தளவுக்கு வந்து வெளிப்படுத்த முடியல. ஒரு தொழிலில் தேவையான அளவுக்கு வந்து அறிவு இல்லை, ஞானம் இல்லை,
அனுபவங்கள் வந்து பத்தல. அனுபவத்திலிருந்து நல்ல ஒரு பாடங்களை நம்ம வந்து கத்துக்கல. அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு அனுபவத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களா கத்துக்கிட்டே வரணும். கத்துக்கிட்டதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் தான். ஸோ இதெல்லாம் அந்த கேது வந்து உங்க ஜாதகத்துல பலம் இழந்து இருந்தால் இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் வந்து வரும். அதே போல திருமண வாழ்வில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து கேது வந்து பலம் அடைஞ்சிருக்கும், பலவீனம் அடைஞ்சிருப்பாரு. அதனால தான் அந்த பாதிப்புகள்லாம் வந்து வருது. உங்களுக்கு மிக சிறந்த பரிகார கோவில் என்ன அப்படின்னா தூமகேது விநாயகர்னு இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் 27 தூமகேது விநாயகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் மெயின் தூமகேது விநாயகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்லாவரம் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநீர்மலை பெருமாள் கோவில், ரங்கநாதர் கோவில், நீர்வண்ண பெருமாள் கோவில். ஸோ அங்கே அடிவாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் தொப்பகுளம் பக்கத்தில் தொப்பகுளம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் தூமகேது விநாயகர், ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷ நிவர்த்தி, திருமண தடை, குழந்தை பிறப்பில் தடை, தீர்க்க முடியாத கர்மாவை கூட தீர்த்துப்பார். தூமகேது, தூமம் அப்படின்னா என்னன்னா, தூமம் அப்படின்னா புகை வடிவில் இருக்கக்கூடிய கேதுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது வந்து உபகிரகங்களுடைய கான்செப்டில் வந்து வரும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வந்து உபகிரகங்கள் என்பது இருக்கு. ஸோ அதில் கேதுக்கு வர உபகிரகம் தான் வந்து தூமகேது உபகேதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த உபகிரகங்கள் எல்லாமே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் தான் கிரகங்களை சுற்றி கிரகங்கள் எனர்ஜி புகை மண்டலம் எல்லாம் கலந்துருக்கு. ஆனால் வந்து தூமாதிபதியர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சில கிரகங்களுக்கு உண்டான உபகிரகங்கள் வந்து புகை வடிவில் இருக்கு. அதை நம்ம முன்னோர்கள் வந்து சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் வந்து நம்ம கொடுத்துட்டு போனது. ஸோ வந்து என்னன்னா அந்த தூமகேது விநாயகர் என்பது புகை வடிவில் இருக்கக்கூடிய விநாயகர்னு அர்த்தம். ஆக்சுவலாக வந்து இருக்கலே வந்து ஜோதிடத்தில் வந்து அதிக கெடுபலன்களை வந்து தருவது ராகு கேது கேள்வி. இங்கே 2 பேர் வந்து கிரகம் கிடையாது, சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள், புகை வடிவில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். இவர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவர் வந்து கர்மக்காரகன். எல்லா கிரகத்தினுடைய பதிவுகளும், அதை 7 தலைமுறையினுடைய பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு, நீங்கள் முன்ஜென்மத்தில் வாழ்ந்த பொழுது செய்த பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கணக்கு வச்சுட்டு அந்த கர்மாவை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரத்தில் வந்து அனுபவிக்கணும், என்ன நல்லதை அனுபவிக்கணும், என்ன கெட்டதை அனுபவிக்கணும். கர்மானா வந்து பொது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஸோ அதெல்லாம் அனுபவிக்கணும்னு நிர்ணயம் பண்ணுறவர் வந்து சனி பகவான். ஸோ சனி, ராகு, கேது இந்த 3 கிரகங்களை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அந்த தூமகேது விநாயகர் வழிபாடை வந்து இது வந்து என்னைக்கு எடுக்கணும்னு இருக்குது. ஸோ தூமகேது விநாயகர் வழிபாடு என்பது செவ்வாய்க்கிழமை எடுங்க, வெள்ளிக்கிழமை எடுங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிறதே மிகச்சிறந்தது பத்திரை கரணத்தில் வந்து எடுக்கலாம். நாம யோகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆயுஷ்மான், துருவ, சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்காது. பத்திரை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு அடி வாங்கியிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்சது கீழப்பெரும்பள்ளம். இப்போ வந்து கேதுக்குண்டான பரிகார ஸ்தலம் நாகநாத சுவாமி. அங்கே வந்து போயிட்டு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணலாம். ஸோ இருக்கிறதே பெஸ்ட்டு வந்து தூமகேது விநாயகர். இப்போ 9 கிரகங்களுக்கு உண்டான தொழில்கள் வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய தடைகளை வந்து எப்படி வந்து சரி பண்ணிக்கணும், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதனால் இந்த டாபிக் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய அடுத்த வகுப்பு ஆக்சுவலாக வந்து திதி யோகம் கரணம் ஜோதிட பேராசிரியர். நான் என்னுடைய அடுத்த வகுப்பு வந்து தொழில் சம்மந்தப்பட்டது, சுய தொழில், வேலை வாய்ப்பு, அரசு வேலை, வெளிநாடு யோகம். ஸோ வந்து யார் வந்து ஷேர் வந்து பண்ணலாம், யாருக்கு என்ன வேலை வாய்ப்பு. இப்போ வந்து 9 கிரகத்தில் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு பலமாக இருக்குது, எந்த காரக தொழில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்படைவீங்க. ஸோ ஏதோ ஒரு தொழில் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து லைவுங்கிறதுனால முடிஞ்சளவு நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே வந்து வகுப்புங்கும் போது ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் வகுப்பு 3ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது, இரவு 7 மணிலேருந்து 8:30 மணி வரை, தொடர்ந்து 10 நாட்கள். ஸோ ஒரு விரிவான ஒரு பாடத்திட்டம். நீங்கள் பிறந்த திதி, நித்திய நாம யோகம், திதிசூனியம், திதிசூனிய அதிபதி, அப்புறம் வந்து உங்களுடைய யோகி, உபயோகி, அவயோகம், உபாவயோகம், நீங்கள் பிறந்த கரணம், உங்களுக்கு யார் முடக்கு, அது இல்லாமல் உங்களுக்கு யார் வைநாசிகமாக வந்திருக்காங்க.
ஸோ இதில் வந்து யாருடைய தொழிலை வந்து நீங்கள் வந்து கையில் எடுக்கணும், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன. 10ஆம் பாவம் தான் வந்து கர்மஸ்தானம். 10ஆம் பாவத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த பாவ கிரகங்கள் வந்து இருக்கிறது நல்லதா, அது எப்படி இருந்தால் வந்து நல்லது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த சார்ந்து அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கணும், ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வந்து என்னென்ன தசைகள் அவங்க வந்து சந்திக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தொழில்கள் வந்து செட் ஆகும். ஸோ அரசு தொழிலா, ப்ரைவேட்டா, எந்த காரக தொழில்கள், அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாமா, பார்ட்னர் வந்து ஏமாற்றுவாங்களா, யார் வந்து ஏமாத்தாத பார்ட்னரு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா உங்கள் தொழிலுக்கு. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வந்து மிக சிறந்த ஒரு வகுப்பு. தொழிலை சார்ந்து இன்னொரு வகுப்பு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக அந்த வகுப்பில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வகுப்பு உண்டான கட்டணம் வந்து ஜஸ்ட் 1500 ரூபாய். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட்டே வந்து ஒரு 5000 7000 வாங்கிட்டு பார்க்குறவங்களாம் இருக்காங்க. நம்ம வந்து எப்படி அப்படின்னா குறைந்த செலவில் உங்களுக்கு வந்து ஜாதக பலன்கள் வந்து தருது, அப்பாயின்மெண்ட் தருது, குறைந்த செலவில் வந்து வகுப்புகள் வந்து நடத்துறது. ஸோ இதான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவில்லாத வாழ்வியல் பரிகாரங்கள், கோவில் பரிகாரங்கள். ஸோ வந்து ஃப்ரீ லைவ்லேயே நம்ம அந்த அளவுக்கு தரோம் அப்படின்னா ஒரு வகுப்பு வந்தீங்க அப்படின்னா அந்த வந்து வகுப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வகுப்புக்கு வந்து நீங்கள் வரதுக்கு ஜோதிடராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஜோதிடராக இருக்கீங்க, ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்கனாலும் தாராளமாக வந்து வரலாம். ஸோ எங்களுக்கு வந்து ஜோதிடமே தெரியாது, ஆனால் நாங்களும் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக வந்து வரலாம். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் திதி, நாமயோகம், கரணம், முடக்கு, வைநாசிகம், 9 கிரகத்தினுடைய பலம், பலவீனம், தசாபுத்தி, கோச்சாரங்கள், ஸோ இதையெல்லாம் இணைச்சி மிக சரியாக அக்யூரிஸாக பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை. மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடந்தது, அந்த லைவ் எடுத்து பாருங்கள். இந்த ஃப்ரீ லைவில் நம்ம வந்து ஜஸ்ட்டு 1 மினிட்டில் நம்ம வந்து அவங்க கொடுக்குற தேதி, நேரம், அதே போல் பிறந்த ஊரை வச்சு எவ்வளோ அக்யூரிஸாக நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மிக சரியான ஒரு முறை, படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு தேவையான விஷயங்களை வந்து கேளுங்க, தெளிவாக வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மலர் மருந்துகள். மலர் மருந்துகள் எல்லாரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கூட நம்ம